வணக்கம் பரவாயில்ல. இன்றைக்கி நம்ம கடையில் பாருங்கள் வஞ்சிரம் கருவாடு, பூரா வஞ்சிரம் மீன். இதை கருவாடு போடுறதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம். எப்படி கருவாடு போடுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஆமாம் மக்களே, இந்த வஞ்சர மீனை கருவாடாக செய்கிறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. அந்த தூத்துக்குடி பாரம்பரிய மீனவன் எப்படி அதை செய்கிறாங்கங்கிறத நீங்கள் கவனமாக பாருங்கள். முதல் ஸ்டெப்பாக அந்த வால்லேருந்து நெடுக அந்த கருவாடை ரெண்டாக பிளக்குறாங்க. பிளந்த பிறகு அந்த கருவாடுக்குள்ளே இருக்கிற எல்லா குடல் பகுதி, அப்புறம் பூன்னு சொல்லுவாங்க, நெட்டி பக்கத்தில் இருக்கும், அது எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுக்கிறாங்க. எடுத்த பிறகு பாருங்கள், அந்த கருவாடை நெடுக அப்படி கீறுறாங்க. அந்த சத பகுதியை நல்ல ஆழமான கோடுகள் போடுறாங்க. ஃபுல்லாக வெட்டிட மாட்டாங்க, தோல் வரைக்கும் ஆழமான கோடுகள் போடுறாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அசடெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறாங்க. அதில் தண்ணி தேங்கி இருக்கிறது தெரியும். இப்போ தண்ணியை வடிச்சிட்டாங்க. மக்களே, இதுதான் ஒரிஜினல் வஞ்சரம் கருவாடு தயார் பண்ணுற விதம். அடுத்த என்ன ஸ்டெப்புங்கிறத பார்க்கலாம். மஞ்சத்தூள் இதை நம்ம கருவாட்டில் போடவே கூடாது. இதை கருவாட்டில் போட்டோம்னா கருவாட்டோடைய ஒரிஜினாலிட்டி என்னன்னு தெரியாது. வீடியோவுக்காக கருவாட்டில் மஞ்சள்லாம் போடுவாங்க, அப்படி போடக்கூடாது. கருவாடாக்குறது உப்பு மட்டும்தான் போடணும். உப்பு போட்டாலே போதும், நல்ல பட்டா கருவாடை ரெடி ஆகிடும். ஆமாம் மக்களே, கருவாடை தயார் பண்ணும்போது நம்ம அதில் எந்த விதமான மஞ்சளோ எதுவுமோ போட தேவையில்லை. உப்பு மட்டும், அது கல் உப்பு மட்டும் நல்லா அந்த பிளந்து விட்ட பகுதியில் நிறைய போட்டு ஒரு சாக்கில் இப்படியே சுற்றி நிழலில் தான் வைப்பாங்க. நிறைய பேர் கருவாடுன்னொடனே காய வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வஞ்சர கருவாடு, பற்ற கருவாடு இப்படி தான் தயாரிக்கணும். நீங்கள் ஒரு 3 தலைமுறையாக நாங்கள் கருவாடு மீன் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கருவாடை நாங்களே உற்பத்தி பண்ணுவோம். எல்லா கடற்கரை சைட்லேருந்து எங்களுக்கு கருவாடு வரும். நல்ல ஒரு கருவாட்டு வியாபாரி, அவங்களுக்கு தெரியும் இந்த கருவாட்டில் மஞ்சள் போட்டு போடக்கூடாதுங்கிறது. இப்படி தான் கருவாடை போட்டு அனுப்புவாங்க. வெளியூர்லேருந்து, ராமேஸ்வரத்துலேருந்து, எல்லா இடத்துலேருந்து இப்படி தான் கருவாடு போட்டு வரும். மஞ்சள் போட்டால் மஞ்சள் ஸ்மெல்லு தான் வருமே தவிர வஞ்சிரம் கருவாடுடைய ஸ்மெல்லு வராது. வீடியோவுக்காக வேணால் எதுனாலும் போட்டுக்கலாம். மஞ்சள் போடலாம், மசாலா போடலாம். ஆனால் கருவாடு போடணுன்னு வெறும் உப்பு மட்டும் போட்டால் போதும். இப்படிப்பட்ட கருவாடு வேணும்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.